நீங்க யாருக்கும் எப்பவுமே கிடைக்கவே கூடாது. இது ஒரு கற்பனை அல்ல. இது உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை. அவன் கூப்பிட்டான், உடனே நீங்க ஆன்ஸர் பண்றது. அவன் மெசேஜ் பண்ணா, உடனே நீங்க ரிப்ளை குடுக்குறது. எப்பவுமே நீங்க அவைலபிளா இருக்கிறீங்க. அதனால தான் உங்களோட மதிப்பு யாருக்குமே தெரியறதில்ல. நம்மள யாருமே மதிக்கிறதும் இல்ல. ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கிறீங்க அப்படின்னா, மத்தவங்க உங்கள டேக்கன் ஃபார் கிராண்டடா தான் எடுத்துப்பாங்க. ஸோ, அவங்க நம்மள தேடவே வேண்டான்னு நெனைப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். இவன் எப்ப கூப்பிட்டாலும் வருவான். அந்த மாதிரியான மைண்ட் செட் தான் அவங்களுக்கு உங்கள பத்தி எப்பவுமே மைண்டுக்குள்ள இருக்கும். ஸோ, இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு குடுத்தது யாரு? நாம தான். ஸோ, இந்த மைண்ட் செட்ட நாம தான் ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெட்டர் எவ்ரிடே. வெல்கம் டு மை சேனல். என்னடா இது அவைலபிளா இருக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாங்க சொல்றேன். இப்போ நீங்க எப்பவுமே அவைலபிளா இல்ல. அதாவது வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஸ்டாப் பீயிங் அவைலபிள் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். முதல் வந்து உங்களுக்கான மதிப்பு வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா உயரும். யாரும் உங்கள வந்து உங்ககிட்ட வந்து வெறுமனே உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டாங்க. ஓகே அவங்களுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அவங்க வேற வேலையா இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்கள அவங்க அதிகமா வந்து மதிக்க தொடங்குவாங்க. அண்ட் செகண்ட் திங் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாவே மாறிடும். நீங்க எப்பவுமே அவைலபிளா இல்ல. எப்பயாச்சும் தான் அவைலபிளா அவங்களுக்கு இருக்கீங்கன்னா, என்னைக்காவது உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸா மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து அவங்க உங்கள அதிகமா தேட ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்போ இதெல்லாம்னா, வென் யூ ஸ்டாப் பீயிங் அவைலபிள் அந்த சிச்சுவேஷன்ல தான் நான் சொன்ன இந்த 3மே நடக்கும். உங்களோட மதிப்பு அதிகமாகும். உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்க வந்து சந்தோஷமா வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்கள அவங்க அதிகமா தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் சொன்ன இந்த 3 விஷயமும் எப்போ நடக்கும்னா, வென் யூ ஸ்டாப் பீயிங் அவைலபிள் இந்த டைம்ல தான். நம்மள்ல பல பேர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மெசேஜ் வந்த உடனே நம்ம வந்து அடுத்த செகண்டே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். ஒரு மிஸ்டு கால் வந்தா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நம்ம கால் பண்ணிடுவோம். இப்படி நம்ம பண்றதுனால அவங்க நம்மள என்ன நினைப்பாங்கன்னா, இத என்ன சொல்றதுன்னா, வாசல்ல இருக்க அந்த திண்ண மாதிரி. யார் வேணும்னாலும் வந்து சும்மா உட்காந்துட்டு போலாம். அப்படின்ற மாதிரி தான் இத எடுத்துப்பாங்க. டேக்கன் ஃபார் கிராண்டடா நம்மள எடுத்துப்பாங்க. உடனே பண்ணிடுறான், வேலையே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி கண்டிப்பா நம்மள பத்தி அவங்க பேச தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்க பண்றதுக்கு பதிலா, வேற என்ன நீங்க பண்ணலாம்? இதுக்கு பதிலா நீங்க என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ வந்து டிலே பண்ணலாம். டிலே யுவர் ரெஸ்பான்ஸஸ். உடனே பதில் சொல்லாம, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவங்க எப்படி சொல்றதுன்னா, கால் பண்ணி ஜஸ்ட் நவ்ன்னு காட்டும். நம்ம அந்த டைம் பிக்கப் பண்ணாம வேற வேலையா கூட உண்மையாவே நம்ம இருந்திருப்போம். ஆனா, அடுத்த செகண்டே நம்ம வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு பதிலா, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். இது எல்லா வித சூழ்நிலையிலயும் நான் சொல்லல. சில பேர் எமர்ஜென்சியா பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்க்கு கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு அடுத்த செகண்டே தான் பண்ணணும். ஆனா, உங்களோட வேல்யூவ உங்கள எப்பவுமே வந்து இந்த மாரி தப்பாவே நெனச்சுட்டு இருக்கவங்க கிட்ட, நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். டிலே யுவர் ரெஸ்பான்ஸஸ். அண்ட் த செகண்ட் வந்து பிரையோரிடைஸ் யுவர் டைம். அதாவது முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் உங்களோட டைம வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட டைம்ன்றது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு. அத வந்து அவங்க கூப்பிட்டாங்க, சும்மா கூப்பிட்டாங்க, "ஹே வாடா இங்க போயிட்டு வரலாம், அங்க போயிட்டு வரலாம்ன்னு" சும்மா கூப்பிட்டாங்கன்னா, உங்களோட டைம வந்து அவங்களுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் அவங்க கிட்ட உங்களோட நேரத்த ஒதுக்குங்க. ஏன்னா, நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்மளோட வாழ்க்கையில. அண்ட் தேர்ட் ஒன் வந்து செட் பவுண்டரிஸ். ஒரு பவுண்டரிஸ வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே உங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாத மாதிரி ஒரு டைம் பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது, எப்போ கூப்பிட்டாலும் நீங்க அவைலபிளா இருக்கிறது, அந்த மாரியான சூழ்நிலைய முதல்ல மாத்திடுங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் பிளாக் வைங்க. இப்ப சில பேரெல்லாம் WhatsAppலயே மெசேஜ் இது பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் மட்டும் தான் நான் ஃப்ரீயா இருப்பேன். இதுக்கப்புறம்லாம் வந்து நான் வந்து நான் வந்து பிஸியா இருப்பேன். ஸோ என்ன வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் அப்படின்ற மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு டைம் பிளாக் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஒரு பவுண்டரீஸ செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து சே நோ கிரேஸ்ஃபுல்லி. தேவையில்லாத விஷயங்களுக்கு முதல்ல நோ சொல்ல கத்துக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம எஸ் சொல்லணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு நோ சொல்ல
ஆரம்பிச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு மட்டும். இங்க நமக்குன்னு ஒரு எல்லை இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மதிப்பே கிடையாது. ஸோ நமக்குன்னு ஒரு தனியா ஒரு பவுண்டரிய செட் பண்ணிக்கோங்க. எல்லையே இல்லை, எப்பவுமே நம்ம அவைலபிளா இருக்கோம்னா, நமக்கான மதிப்பு நமக்கு இங்க எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமும் யாரா ஒருத்தர்கிட்ட நம்ம ரீச்சபிளா தான் இருக்கோம். ஸோ அந்த டைம்ல நீங்க உங்களோட சிந்தனைகள, உங்களோட யோசனைகள, வாழ்க்கைய கட்டமைக்கிறதுக்காக என்னென்ன யோசிக்கணும், என்னென்ன பண்ணணுமோ அதுக்காக அந்த டைம யூஸ் பண்ணுங்க. 1 மணி நேரமா, 2 மணி நேரமா ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஃபோன் பேசுறதாலயோ, இல்ல அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதாலயோ, நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போகவே முடியாது. ஸோ உங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் உங்களோட வாழ்க்கைய கட்டமைக்கிறதுக்காக நீங்க அத யூஸ் பண்ணுங்க. நீங்க அவைலபிளா இல்லாம இருக்கும்போது என்னென்ன நடக்கும்னா, அவங்க உங்கள அதிகமா தேட ஆரம்பிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களோட டைம் அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு பேலன்ஸே ஃபீல் ஆகும். ஓகே. நம்ம அவங்களுக்கு நம்ம அதிகமா தேவைப்படுறோம். நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியுது. அப்படின்ற மாரி இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க நான் சொன்ன இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி மட்டும் பாருங்களேன். கண்டிப்பா இது எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள மதிக்க தொடங்கணும். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும் உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நம்மளோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கான மாற்றம் தான் அது. அத நீங்க அடுத்தவங்களுக்காக ஈஸியா அவைலபிளா குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்கள மதிக்கவே மாட்டாங்க. ஆஹா அவன் தானே, அவ தானே கிடக்குறா அப்படின்ற மாரி அவங்க உங்கள ரொம்ப ஏளனமா தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மத்தவங்களுக்காக எப்பவுமே நீங்க அவைலபிளா இருக்கிறது, அதெல்லாம் நல்லது தான். மத்தவங்களுக்கு உதவி செய்யற அந்த மனசு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனா, அதுக்காக நீங்க தினமுமே அவங்களுக்காக மட்டுமே எனி டைம் ஒரு டைம குடுத்துட்டு, எப்பவுமே அவங்க கிட்ட நீங்க அவைலபிளா இருந்தீங்கன்னா, இதுல உங்களுக்கான நேரம் நீங்க எடுத்து வச்சிருக்க நேரம் செலவாகுறது உங்களுக்கு தெரியாமலே செலவாகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க அவங்களுக்கு எவ்ளோ முக்கியமா இருந்தீங்கன்னா, அவங்க அத அப்படி நெனச்சாங்கன்னா, உங்களோட நேரத்தையும் அவங்க சேர்த்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். உண்மையிலேயே உங்க உங்க மேல அக்கறையா இருக்க ஒருத்தவங்க, நீங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போணும்னு நெனைக்கிற ஒருத்தவங்க, உங்க கூட சேர்ந்து அவங்களோட நேரத்தையும் வீணாக்கிட்டு, உங்களோட நேரத்தையும் வீணாக்குவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்டு இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள நீங்க ஃபர்ஸ்ட்டு காப்பாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நாம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்க அடுத்தவங்கள ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு நான் ஓகேவா? நான் ஓகேவா இருக்கனான்னு சொல்லிட்டுன்னு, உங்கள நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. அந்த கேள்விக்கான பதில்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க அடுத்தவங்களுக்காக எப்பவுமே இருப்பீங்களா? எனி டைமும் இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 100% ஆன கேர அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்ப 200% எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்ப நீங்க அவங்களுக்கு 100% கேர் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்துல உங்களோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த டைம் நீங்க உங்களோட கேர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நீங்க அதுலருந்து கொஞ்சம் பின் வாங்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு மட்டும். இல்ல அவங்களுக்கு உங்கள பத்தின புரிதல் எப்படி இருக்கும்னு மட்டும் அந்த டைம்க்கு நீங்க அவங்க கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இத நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். இத தான் ஓவர் கிவிங் சிண்ட்ரோம் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீங்க எந்த தப்புமே செய்யல. மத்தவங்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்ற ஒரு தாராள குணம் படைச்சவங்களா இருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா, எல்லா டைமுமே அது நல்லது கிடையாது. நீங்க அவைலபிளா இல்லாம இருக்கிறதுக்கு பேர் அரகன்ஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அது அரகன்ஸ் கிடையாது. அவேர்னஸ். நீங்க ஒரு பவுண்டரீஸ செட் பண்ணும்போது, உங்க மேல சில பேருக்கு ஒரு மரியாதையே வரும். நீங்க எனி டைமும் அவைலபிளாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நான் சொன்னேன் பாருங்க ஆல்ரெடி. எனி டைம் அவைலபிள் தான். அவங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. அவள எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு, அவகிட்டலாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு, பிளான போட்டோமா, அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணா போதும், அவ வந்துற போறா. அப்படின்ற மனநிலைமை அவங்களுக்கு மாறிடும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுண்டரீஸ செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க அவைலபிளா இல்லாத மாரி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே அவ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டா போல. அவைலபிளா இல்ல. ஓகே அவளும் பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்களுக்கும் உங்க மேல ஒரு மரியாதையும், மதிப்பும் வரும். 2வது உங்களோட இன்னர் சர்க்கிள நீங்க தான் நிர்வகிக்கணும்.
நிர்வகிக்கிறதுனா எப்படின்னா, உங்களோட இன்னர் சர்க்கிள்னா யார் யாருன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்களோட கொலீக்ஸு யாரா வேணாலும் இருக்கலாம். இங்க எல்லாருமே வந்து நம்மகிட்ட ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ஒரு மாரி நடந்துப்பாங்க. நம்மளோட ரிலேஷன்ஸ் ஒரு மாரி நடந்துப்பாங்க. நம்மளோட கொலீக்ஸ் வந்து ஒரு மாரி நடந்துப்பாங்க. நம்ம கொலீக்ஸ் கிட்ட நாமளே ஒரு மாரி நடந்துப்போம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வேற மாரி நடந்துப்போம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு எல்லை வச்சிருப்போம். நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரியான பழக்கத்த வந்து பழக மாட்டோம். ஸோ ஒவ்வொருகிட்டயுமே நீங்க வந்து ஒரு பவுண்டரீஸ செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியான பவுண்டரீஸ செட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருகிட்டயும் ஒவ்வொரு விதமான பவுண்டரீஸ நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்த இடத்துல யாருக்கு நம்ம அதிகமா தேவைப்படுவோம், யாருக்கு நம்ம தேவைப்பட மாட்டோம் அப்படின்றத அவங்களுக்கு முன்னாடி நம்மள நாம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்களோட நேரமும், மனசும் வந்து அடுத்தவங்க பங்கு போட்டுக்க கூடாது. அது அடுத்தவங்களுக்கு கிடையாது. உங்களோட நேரமோ, மனசோ நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த நேரத்துல நான் ஃப்ரீயா இருப்பேனா? இந்த நேரத்துல நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேனான்ட்டுன்னு அடுத்தவங்க சொல்லக்கூடாது. நீங்க அத முடிவு பண்ணணும். ஏன்னா, இது உங்களோட வாழ்க்கை. உங்ககிட்ட இருக்கிறது உங்களோட நேரம். இத யாருக்கும் நம்ப எப்பவும் விட்டுக் குடுக்கவே கூடாது. அண்ட் ஃபைனல் ஒன் திங், நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் கிடைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள வந்து யாருமே தேடவே மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி பாருங்களேன். அப்பதான் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிக்கும். அதுல தான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைம்க்கு வந்து ஒவ்வொருத்தவங்க தேவைப்படுவாங்க. ஒரு விஷயத்துக்காக நீங்க தேவைப்படுவீங்க அந்த டைம்க்கு. ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க. ஸோ நம்ம யாருக்குமே இங்க முக்கியமானவங்களே கிடையாது. நம்ம யாருக்கு முக்கியமானவங்கன்னா, நமக்கு தான் முக்கியமானவங்க. நம்மளோட டைமையும், நம்மளோட மனசையும் நம்ம யாருக்காகவும், அடுத்தவங்க நம்ம இந்த டைம்ல தான் இருப்பான், இந்த டைம்ல அவங்க ஃப்ரீயா இருப்பாங்கன்னு ஜட்ஜ் பண்ண நம்ம விடக்கூடாது. நம்மளோட டைமு, நம்மளோட இது நாம தான் வந்து அத முடிவு பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் பீயிங் அவைலபிள் டூ எவ்ரிஒன். நோ சொல்லுங்க. கொஞ்சம் கிடைக்காம இருந்து பாருங்க. அப்பதான் உங்களோட மதிப்பு மத்தவங்களுக்கு தெரிய வரும். அவ்வளதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இத விட ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.